வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி ஸ்டைலில் இடியாப்பமும் சொதி குழம்பும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அண்ட் அரிசி மாவு வீட்டில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய், இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கலாம். தண்ணி நல்லா சுட சுட இருக்கணும். சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கிளறிட்டே வாங்க. ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கை யூஸ் பண்ண போகிறோம். தண்ணி கண்டிப்பாக கவனமாக ஊற்றுங்க, ஜாஸ்தி ஆக்கிட வேண்டாம். ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி கட்டி கட்டி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கையை வச்சு பிசைஞ்சால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஆறுறதுக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். கை பொறுக்கிற சூடு, அதாவது நீங்கள் கை வச்சா உங்களுக்கு அந்த சூடு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிசைய ஆரம்பிக்கலாம். இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி அடிச்செல்லாம் பிசைய போகிறதில்ல. நீங்கள் பிசையும் போதே அது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இதோ இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிடணும். இடியாப்பம் புளியறதுக்கு நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். நிறைய வெரைட்டி மார்க்கெட்டில் கிடைக்குது. உங்களுக்கு எது சௌரியமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ஓட்டை எடுத்துக்கோங்க. உள்ளே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இப்போ நான் மாவை இதில் போட போகிறேன். 3/4 பங்கு அளவுக்கு ஃபில் பண்ணிடுங்க. இடியாப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணிட்டீங்கன்னா உடனே செஞ்சுருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இல்லைன்னா மேலெல்லாம் காய ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. இது ரெடி. இப்போ நம்ம புளிய ஆரம்பிக்கலாம். என்னோட இட்லி பாத்திரத்தில் இடியாப்பத்துக்குன்னு எனக்கு செப்பரேட்டாக பிளேட் இருக்குது. இல்லாதவங்க இட்லி தட்டிலே தாராளமாக புளிஞ்சிக்கோங்க. எனக்கு பிளேட் பெருசாக இருக்கிறதால நான் பெருசாக ஒரே செட்டாக புளிய போகிறேன். உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்னதாக கூட புளிஞ்சிக்கலாம். இதோ புளிஞ்சாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நிரப்பிட்டு அதில் வச்சுருங்க. நான் இங்கே தண்ணியை முதல்ல கொதிக்க வைக்கல. நான் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பில் வைக்க போகிறேன். நீங்கள் இப்படி வைக்கிறதா இருந்தால் 10 நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வைக்கலாம். இதோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இடியாப்பம் கூட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது முதல்ல வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு இனிப்பு போட்டு எப்படி சாப்பிட்லாங்கிறத பார்த்துட்டு சொதி குழம்பு பார்த்துடலாம். இதோ எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இடியாப்பத்தை இனிப்பாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க 3 விதமாக சாப்பிட்லாம். முதல்ல இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து கிண்ணத்தில் போட்டுக்குவோம். இதில் நான் இப்போ கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதோட உங்களுக்கு தேவையான அளவு பால் ஊற்றிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் உடனேவும் சாப்பிட்லாம், இல்லை ஊற வச்சும் கூட சாப்பிட்லாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இதை தவிர நிறைய பேரோட ஃபேவரட் என்னென்னா தேங்காய் துருவலும் சர்க்கரையும் தான். எங்கள் வீட்டில் புளியும் போதே தேங்காய் பூவையும் சர்க்கரையும் நடுவில் வச்சு வேக வைப்போம். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இன்னொரு ஃபேவரட் என்னென்னா இடியாப்பமும் பாசிப்பருப்பு பாயசமும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சொதி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பெரிய ஸ்பூன் முழுமல்லி, கொஞ்சமாக சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். இப்போ ரெண்டையும் நல்லா வதக்குங்க. மல்லி நல்லா வறுப்பட்டதும் ஒரு 5-6 பல் பூண்டு, நறுக்குன ஒரு 2 இல்லைன்னா 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் மிக்சிக்கு மாற்றிடலாம். ஆறுனதும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. 1 கப் பாசிப்பருப்பை தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துருங்க. 1 கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுக்கலாம். ஸோ பாசி பருப்பும் இதோ ரெடி. அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு சின்ன நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் வதங்கினதும் நறுக்கின காய்கறிகள் எல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம்.
நான் இங்கே ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 5 பீன்ஸு, ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்குனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இது 2வது பால், அதனால தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இப்போ இந்த காய்கறியெல்லாம் தேங்காய் பால்லே கொஞ்சம் நல்லா வேகட்டும். நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இதோ காய் ஒரு 3/4 அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்தலாம். மசாலாவை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வேக வச்சு வச்சிருக்கிற அந்த பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக நம்ம 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இது முதல் பால். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி. இறக்கி வச்சுட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விடுங்க. இது ஒரு லைட்டான புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். அது குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக குழம்பு தாளிச்சிடலாம். தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும், உளுந்து கலர் மாறட்டும். கடுகு வெடிச்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை வதங்கினதும் தாளிப்பை நீங்கள் குழம்போட சேர்த்துடலாம். சோதி குழம்பு இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.